நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் செல்லும் மலைப்பாதை அருகே அரசு பேருந்தை மறித்த 3 யானைகளால் பயணிகள் அச்சமடைந்தனர். குஞ்சப்பனை அருகே சாலையில் முகாமிட்ட யானைகள் சாலையிலேயே நீண்ட நேரமாக நின்றன. இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்தனர். இந்நிலையில் வனத்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பாச்சூர் ஊராட்சியில் கடந்த 7 மாதமாக 100 நாள் வேலை திட்ட பணி வழங்கப்படவில்லை என புகார் தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியல் நடைபெற்ற போது ஆம்புலன்ஸ் ஒன்று வரவே போராட்டம் நடத்தியவர்கள் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டனர். பின்னர் பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சாலை மறியலால் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 2வது அணு உலையில் மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது. இன்னும் ஓரிரு தினங்களில் மின் உற்பத்தி படிப்படியாக 1000 மெகாவாட்டை எட்டும் என அணு உலை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பும் பணி மற்றும் ஆண்டு பராமரிப்பு பணிகளுக்காக 2வது அணு உலையில் கடந்த மே மாதம் 13ஆம் தேதி முதல் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு இறைச்சி கழிவுகள் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். 5க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகளை கடந்து படந்தமுடு பகுதியில் வந்த லாரியை களியக்காவிளை பேரூராட்சி அதிகாரிகள் வழிமறித்தனர். அதிகாரிகளை கண்டதும் லாரியை நிறுத்திவிட்டு தப்பியோடிய ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராசிபுரம் பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்யும் முடிவை கைவிடக் கோரி அதிமுக மற்றும் பிற அமைப்பினர் நாமக்கல் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆத்தூர் சாலையில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய கடந்த 5ஆம் தேதி நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தனிநபர்களின் சுயலாபத்திற்காக பேருந்து நிலையம் மாற்றப்படுவதாக கூறி பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் தனியார் பள்ளிக்கு நிகராக ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. எக்கோல் ஆங்கில பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனியார் பங்களிப்புடன் கம்ப்யூட்டர் லேப், நூலகம் ஆகியவற்றையும் இடம்பெற்றுள்ளன. வளாகம் முழுவதும் ஓவியங்கள் வரையப்பட்டு குழந்தைகள் மகிழ்ச்சியாக படிக்கும் சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி திறந்து வைத்தார். எங்கள் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் லேப், ஏசி ரூம், லைப்ரரி எல்லாம் திறந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கம்ப்யூட்டர் லேபில் நாங்கள் நிறையா கற்றுக்குறோம். அதே மாதிரி லைப்ரரியில் பார்த்திங்கன்னா ஸ்டோரி புக் நிறையா இருக்குது. அது படிக்கிறதுக்கு எங்களுக்கும் நிறையா ஆசை இருக்குது. எங்கள் ஸ்கூலில் ஏசி போட்டாங்க. எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. ஜாலியாக படிக்கிறோம். தினமும் இங்கே ஜாலியாக படிக்கிறோம். எங்கள் ஸ்கூல் வரது ஜாலியாக இருக்குது. தினமும் ஸ்கூலுக்கு வரணும்னு இருக்குது. ஈரோட்டில் கீழ்பவானி கால்வாயில் வரும் 11ஆம் தேதி சீரமைப்பு பணிகளை தொடங்கி விரைந்து தண்ணீரை திறக்க வேண்டும் என கூறி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நீர்வளத்துறை அலுவலகத்தில் மனு அளித்தனர். பணிகளை தொடங்காவிட்டால் 12ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாணை 276ஐ தமிழக அரசு மாற்றம் செய்து அரசாணை 60ஐ வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கீழ்பவானி பாசன சபை நீதிமன்றம் மூலம் தடையாணை பெற்றது. அதை உடனடியாக 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அதில் அரசு சார்பில் அந்த தடையாணைக்கு விலக்கு வாங்கி உடனடியாக அந்த சீரமைப்பு பணி தொடங்கி ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு எங்களுக்கு நஞ்சு பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கணும். அரசாணைப்படியும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்படியும் அனைத்து பாசனங்களுக்கும் ஒரே தடவையில் ஒரே அரசாணையில் தண்ணீர் திறக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே நீர்நிலைகளில் குவிந்து வரும் வெளிநாட்டு பறவைகளை அந்த பகுதி மக்கள் கண்டு ரசித்து செல்கின்றனர். மாவட்டத்தில் கடும் வெயில் வாட்டி வரும் நிலையில் நீர்நிலைகளில் தண்ணீர் வேகமாக வற்றி வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையின் ஓரத்தில் உள்ள குளத்தில் 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் முகாமிட்டுள்ளன. வெளிநாட்டு பறவைகள் தண்ணீரில் இறகைகளை தேடி உண்ணும் காட்சிகளை அந்த வழியாக செல்பவர்கள் வேடிக்கை பார்த்து செல்கின்றனர்.
சென்னை அனகாபுத்தூரில் கனமழையின் காரணமாக சாலை சேரும் சகதியுமாக மாறியுள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அனகாபுத்தூர் பகுதியில் உள்ள 5க்கும் மேற்பட்ட தெருக்களில் இரவு பெய்த மழையின் காரணமாக சாலைகள் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், வேலைக்கு செல்வோர் என அனைவரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது சரி செய்வதற்கான பணிகளை துவங்கியுள்ளதாக தெரிவித்தனர். கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நெல்லை மேட்டுப்பாளையம் அதிவிரைவு ரயில் நிற்காமல் சென்றதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல்லை மேட்டுப்பாளையம் வாராந்திர சிறப்பு அதிவிரைவு ரயில் இரவு 7 மணிக்கு இயக்கப்படுகிறது. இது நெல்லையிலிருந்து கல்லிடைக்குறிச்சி வழியாக மேட்டுப்பாளையம் சென்றடையும். இந்நிலையில் அங்கு நிற்காமல் சென்ற ரயிலை தென்காசி ரயில் நிலையத்தில் அதிகாரிகள் 1 மணி நேரம் நிறுத்தி வைத்து மற்றொரு ரயில் மூலம் பயணிகளை அனுப்பி வைத்தனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக இளையான்குடி அருகே கீழ்நெட்டூரில் நெல் கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழ்நெட்டூர் அருகே கோடை விவசாயம் மேற்கொண்ட விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்வதற்காக அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க புதிய தலைமுறையின் மூலம் வேண்டுகோள் விடுத்த செய்தியின் எதிரொலியாக தமிழக அரசின் நெல் கொள்முதல் நிலையம் விரைவில் திறக்கப்படும் என மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். நடவடிக்கை எடுக்க காரணமாக இருந்த புதிய தலைமுறைக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பாதுகாப்பற்ற முறையில் செயல்படும் குழந்தைகள் அங்கன்வாடி மையத்தை மாற்றியமைக்க பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். மொட்டனூத்து கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் 25 குழந்தைகள் பயின்று வருகின்றனர். 20 ஆண்டுகள் பழமையான இந்த கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் பூட்டு போடப்பட்டது. இந்நிலையில் பாதுகாப்பற்ற சமுதாய கூட கட்டிடத்தில் 1.5 ஆண்டுகளாக அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இதுகுறித்து மொட்டனூத்து ஊராட்சி செயலாளரிடம் கேட்டபோது விரைவில் அங்கன்வாடி மையம் சீரமைக்கப்படும் என தெரிவித்தார். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே திருக்கண்ணங்குடி மகா மாரியம்மன் கோயிலில் உண்டியலில் இருந்த பணத்தை திருடிய கொள்ளையர்கள் உண்டியலை வயலில் வீசி சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 ஆண்டுகளாக கோயிலின் உண்டியல் திறக்கப்படாமல் இருந்த நிலையில் அனைத்து பணத்தையும் கொள்ளையர்கள் திருடிச் சென்றதாக கோயில் நிர்வாகம் காவல்துறையில் புகார் அளித்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின. ஆடி மாதம் வரவுள்ளதால் கோயில் திருவிழாக்களில் படைப்பதற்காக ஏராளமானோர் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். மேலும் வளர்ப்பு ஆடுகளையும் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். 10 கிலோ எடை கொண்ட ஆடு ஒன்று 7000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. கடந்த 2 வாரமாக ஆடுகள் விற்பனை குறைந்திருந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஆட்டோவை திருடிய நபரை சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். சங்கரன்கோவில் பாரதியார் தெருவைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி தனது ஆட்டோவை வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்து காலை வந்து பார்த்தபோது ஆட்டோ இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். புகாரின் பேரில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சங்கிலிக்காளை என்ற நபர் ஆட்டோவை கள்ளச்சாவி போட்டு திருடி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். சென்னை ஜிஎஸ்டி சாலையில் மலர் வியாபாரிகளின் கடைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றியதால் தாம்பரம் மாநகராட்சி அலுவலக வாயிலில் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாகனங்கள் செல்ல முடியாதபடி பூக்களை தோரணமாக கட்டி அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். கடைகள் அகற்றப்பட்டதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கொட்டக்குளம் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அறையை பூட்டி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியர் பள்ளி நிர்வாகத்தை சரியாக நடத்தவில்லை எனவும் பலமுறை மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மேலும் பள்ளியில் போதிய அளவில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படாதது குறித்து தலைமை ஆசிரியர் உரிய பதில் அளிக்காததால் பெற்றோர் அதிருப்தி அடைந்துள்ளனர்.
நாகையில் உள்ள எட்டுக்குடி முருகன் கோயில் கோபுர கலசத்தில் தங்க முலாம் மங்கிய விவகாரம் தொடர்பாக துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் முன்னிலையில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். கோயில் கோபுர கலசத்தில் பூசப்பட்ட தங்க முலாம் மங்கி காணப்பட்டது. இதனால் தங்க முலாம் பூசப்பட்டதில் ஐயப்பாடு இருப்பதாக புகார் எழுந்தது. அதற்கு கோயில் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்தது. இந்நிலையில் நாகை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் கலசத்தை ஆய்வு நடத்தினர். கோயிலில் உள்ள 8 கோபுர கலசங்கள் கீழிறக்கப்பட்டு ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது 10ற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளிமலைப்பட்டி கிராமத்தில் சிதிலமடைந்து கிடக்கும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பள்ளியில் மேற்கூரை பெயர்ந்துள்ளதால் மழை காலங்களில் மாணவர்கள் சிரமத்தை சந்தித்து வரும் நிலையில் ஆசிரியர் பற்றாக்குறையும் நீடித்து வருவதாக பெற்றோர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பேசிய ஊராட்சி ஒன்றிய அதிகாரி விரைந்து பள்ளி சீரமைத்து தரப்படும் என தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஆட்டோவை திருடிய நபரை சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். சங்கரன்கோவில் பாரதியார் தெருவைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி தனது ஆட்டோவை வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்துவிட்டு காலை வந்து பார்த்தபோது ஆட்டோ இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். புகாரின் பேரில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சங்கிலி காளை என்ற நபர் ஆட்டோவை கள்ளச்சாவி போட்டு திருடி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் காசிம் புதுப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் 111 மாணவர்களுக்கு 2 தற்காலிக ஆசிரியர்கள் மட்டும் உள்ள அவலம் ஏற்பட்டிருக்கிறது. 111 மாணவர்கள் காசிம் புதுப்பேட்டை பள்ளியில் பயின்று வரும் நிலையில் இங்கு பணியாற்றிய தலைமை ஆசிரியர், 2 பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் ஆகியோர் கலந்தாய்வு மூலம் இடமாறுதலில் சென்றுவிட்டனர். தற்போது 2 தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பள்ளி செயல்பட்டு வருகிறது. நிரந்தர ஆசிரியர்கள் யாரையும் நியமிக்காததால் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சண்முகத்திடம் கேட்டபோது விரைவில் ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்.